வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்க அப்படின்லாம் அடிக்கடி சொல்கிறேன். அதை வந்து எப்படி சார் பார்க்குறது, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்கொயரி பண்ணாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இதை ஒரு தனியாக ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ சேனல்லாம் வந்து நீங்கள் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் மாதிரி நான் கொடுக்கலான் இருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படியும் பார்க்கவும் செய்யலாம். அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. முதல்ல ஐஸ்வர்யம் பில்டர் என்னோட சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்லோட்ஸ்லாம் வந்து இன்டிமேஷன் காட்டும், நோட்டிஃபிகேஷன் பண்ணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ்ன்னு இருக்கும், என்னோடய வீடியோஸ்லாம் கண்டினியூ வரும். கீழே ஒரு அம்புக்குறி இருக்கும், அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் இன்னும் பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் லிஸ்ட்டு கொடுத்து சில வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து பிளேலிஸ்ட்டு, ஒரு பிளேலிஸ்ட்லேயும் 40-30 வீடியோஸ் இருக்குது. இப்போ அடுக்குமாடி வீடுனா 2+ ஹோம், அது பற்றியான வீடுகள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த 2+ ஹோமான பிளான்லாம் இருக்கும். எல்லாமே வாஸ்து பிளான் தான். உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி உள்ள பிளான்ஸை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவு டு பில்ட் குவாலிட்டி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு சைட்டில் வந்து நான் சொல்ல நினைக்கிறது எல்லாமே அந்த வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கூரையில் எப்படி காங்கிரீட் போடுறது, தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு என்ன, அது எப்படி கட்டுறது, எது செலவை குறைக்கும், லோட் பேரிங் வாலா இல்லை காலம் ஸ்ட்ரக்சரா, அந்த மாதிரி பாதியாக வீடு கட்டலாமா, இது மாதிரி நிறைய டைட்டிலில் கொடுத்துருக்கேன். டைல்ஸ் ஓட்டுவது எப்படி, லோட் பேரிங் வாலுக்கும் ஃப்ரேம்டு ஸ்டிச்சிருக்கும் என்ன வித்தியாசம், அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்ட துவங்கும் முன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் டைட்டில் ஆரம்பித்தேன். அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் கொடுக்குறேன்னா டிப்ஸு, அப்புறம் வந்து அதோட நுணுக்கங்கள், என்ன மாதிரி தேவைப்படும், உங்கள் வீடு கட்டுறதுக்கு என்ன மாதிரி சிந்தனை வேணும், என்ன மாதிரி பொருளாதார ஸ்ட்ரென்த்து வேணும், எல்லாமே அதில் டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். லோன் வாங்குறது எப்படி, ஒரு வீடு இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படும் பேசிக்காக, அந்த மாதிரி விஷயங்கள், வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கான ஜாமான்கள், வாஸ்து பூஜை எப்படி பண்ணுறது, எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி என்ன, அதெல்லாம் கொடுத்துருப்பேன். வீடு கட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி டைட்டில் கொடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளான் சொல்லிட்டு ஜென்ரலாக 2+ங்கிறது ஒன்று, ஹவுஸ் பிளான் ஜென்ரலாக ஹவுஸ் பிளான் அதாவது நார்மல் 15 to 20 lakhs ஒர்த்து உள்ள பிளான்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு பிளானுமே மினிமம் எங்களுக்கு வந்து 3 to 15,000 வேல்யூ என்னுடைய பிளான் எல்லாமே. அதில் வந்து நான் ஸ்டாண்டர்டான விஷயங்கள்லாம் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக்காக ரெண்டல் ஹோமு, வில்லாஸு, அது மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரில் வீடுகள் டிசைன் பண்ணால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிங்கன்னு நான் சொல்லுவேன். ஜென்ரலாக வந்து அதே மாதிரி லோ பட்ஜெட் ஹவுஸ், பிலோ 10 lakh ஹவுஸும் நான் அப்பப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் பிரிச்சுட்டு நான் அந்த லோ ஹவுசஸ்லாம் கொடுத்துருக்கேன். 5 லட்ச ரூபா வீடு, 3 லட்ச ரூபா வீடு, அந்த மாதிரி வீட்டோட பிளானெல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் சம்மந்தமாக நான் இப்போ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் போதெல்லாம் கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் இன்டீரியர் பெரிய லெவலில் இல்லை, மாடுலர் கிச்சனு, டிவி யூனிட்ஸு, கப்போர்டு, வார்ட்ரோப்ஸு, பெட்ரூமில் மேலே லாஃப்ட்டு, அந்த டோர் போடுறது, சின்ன ஒரு பால் சீலிங், அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுறேன். மினிமம் ஒரு அமௌண்ட்டில் கிளைண்ட்டு ஏன்னா 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணும்போது ஒரு 5% 10% செலவு பண்ணிக்கலாமா இன்டீரியருக்காக, இன்னும் நல்லா இருக்கும்ல, அதுக்காக அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் லோன் வாங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை டைட்டில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து கவர்மெண்ட் ஏதாவது மானியம் கொடுத்தாலும் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் அப்லோட் பண்ணுறேன். ஹோம் லோன் வாங்குறதே நிறைய பேர் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எப்படி அதை பண்ணுறது அப்படின்லாம் சொல்லிட்டு அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஹோம் லோன் வாங்கும்போது நம்ம வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எப்படி குறைக்கலாம் அப்படிலாம் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வருங்காலங்களில் அந்த வீடியோலாம் போடுறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்ல வேண்டியதெல்லாம், அதெல்லாம் நான் சொல்லுவேன். அடுத்து வாஸ்து சம்மந்தமான டிப்ஸு, எந்தெந்த திசைக்கு என்னென்ன வாஸ்து அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறேன். அதே மாதிரி வாஸ்து பூஜை பண்ணுறது, வாஸ்து ஜாமான் வாங்குறது எல்லாமே அதில் வரும். அந்த மாதிரி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு மனை வாஸ்து, மேற்கு மனை வாஸ்து, தெற்கு மனை வாஸ்து, நிறையா அது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். தெருக்கூத்துலாம் வாஸ்து என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். வாஸ்து பூஜை ஜாமான்கள் அப்படிலாம் நிறையா கொடுக்குறேன். வாஸ்து நல்ல நாள் இது அப்படிலாம் சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.
அப்புறம் வந்து இது இல்லாமல் நான் வந்து விண்டோ கிரில் டிசைன்ஸு, டோர் டிசைன்ஸு, இது இல்லாமல் ஹோம் எலிவேஷன்ஸ், என்னுடைய பண்ண ப்ராஜெக்ட்ஸோட லிஸ்ட்டு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்டீரியர் மெட்டீரியல் லிஸ்ட்டும் நான் கொடுத்துருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீ உள்ளே போனீங்கனாலே கடல் மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறையா பண்ணுவேன், நிறையா எனக்கு ஐடியாஸ்லாம் இருக்குது பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது என்னென்னா, ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு ட்ரையாங்கிளாக பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கும், முக்கோணம் வந்து கீழ் நோக்கியோ முக்கோணமாக இருக்கும். அந்த இதை நீ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து லிஸ்ட்டு வரும். பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போலாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பிளான் போட்டேன்னா அந்த பிளானை வந்து ஏதாவது ஒரு லேஅவுட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். அந்த லேஅவுட்ஸ் வந்து சிஎம்டி அப்ரூவ்டு அல்லது டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அந்த அப்ரூவ்டு லேஅவுட்டாக இருந்து நல்ல லேஅவுட்டாக இருக்குது, அவங்க நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டேன்னா அதை வந்து கீழே வந்து அவங்களுடைய அட்ரஸ்ஸு, டிடிசிபி ரிஜிஸ்டர் நம்பரு, ப்ளஸ் அந்த கான்டாக்ட் நம்பரு, ப்ளஸ் அந்த கூகுள் மேப்பு, லொக்கேஷன் மேப்பு எல்லாம் கொடுத்துட்றேன். இதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அங்கே போயிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் பிடிச்சதுன்னா, உங்களுக்கு பிடித்தால் உங்களோட செலவுக்கு கரெக்டாக வந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை என்கொயரி பண்ணலாம், நாங்கள் வந்து பண்ணித்தரலாம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து சென்னையில் மட்டும் தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஒர்க்காக இருந்ததுன்னா வெளியிலையும் நான் யோசிப்பேன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சென்னையிலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை சுற்றுப்புற பகுதியில் உள்ள லேஅவுட்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறாங்க, அதையும் அப்லோட் பண்ணுவேன். ஒருவேளை கோயம்புத்தூர், ஈரோடு, திருநெல்வேலி, மதுரை அந்த மாதிரி உள்ளவங்களும் டிடிசிபி அப்ரூவ்டு நல்லா பக்கா லேஅவுட்லாம் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணலாம். அவங்க ரேட்டெல்லாம் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு ஓரளவு அது பிடிச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய பிளானில் அது சூட்டபிளான லேஅவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நான் போடுறேன். ஒருவேளை நான் வந்து அந்த லேஅவுட்ஸ் இந்த மாதிரி பிளான் போட்டாலும் அந்த லேஅவுட்ஸை கீழே அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் எங்கே பார்க்கலாம்னா, ஒரு வீடியோ கீழே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பார்க்கலாம். உள்ளர போயிட்டு அந்த லிங்க்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதை பார்க்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடுறேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் கீழே எப்படி அதை கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணால் என்னென்ன லிஸ்ட்டு அதில் உள்ள வருது, அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா நிறையா லிங்க்ஸ்லாம் வருது. எனக்கு அந்த மீடியா ஏற்கனவே கொடுத்தேன்ல, யூடியூப்ல கொடுத்த லிங்க்ஸ் எல்லாமே வருது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்னோட சேனல்ல எப்படி வீடியோ எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. எதனால டிஸ்கிரிப்ஷன்ங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இனிமேல் நான் வந்து நிறைய லிஸ்ட் எல்லாம் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் கொடுக்க போறேன். ஒரு வீடியோ போட்டோன்னா அதோட லிஸ்ட், ஒருவேளை அந்த வீடியோல நான் ஏதாவது சொல்ல முடியல, சொல்ல மறந்துட்டேன், தவற விட்டுட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மெட்டீரியல் பத்தி கேட்கறாங்க, நான் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்க வந்து என்ன ரேட்டு சொல்லல, ரேட்டு கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அந்த மாதிரி பண்றேன். இப்போ நம்ம லேஅவுட் பிளான் பண்றோம், அந்த லேஅவுட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். அதனால வந்து நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து முழுமையா பயன்படுத்துறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலும் நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறேன். இன்டீரியர் சம்பந்தமா, பில்டிங் சம்பந்தமா, குவாலிட்டி சம்பந்தமா, எங்க நல்ல நல்ல பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லலாம்னு இருக்கேன். ஃபியூச்சர்ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்போம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் கீழே என்னுடைய கமெண்ட்ஸ்ல வந்து எழுதுங்க. நம்ம அதுக்கான வீடியோ வந்து நான் வீடியோவை போடுறேன். கண்டிப்பா நம்ம பண்ணுவோம், தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.